நடிகர் விஜய் புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவரை பத்தி பாசிட்டிவா எதுவுமே பேச மாட்டியாப்பா நீ அப்படின்னு நேத்துல இருந்து என்கிட்ட பல பேர் கோச்சுக்கிட்டாங்க. நேற்று நான் வந்து விஜய் அவர்களை கடுமையாக விமர்சித்திருந்தேன். பாசிட்டிவா உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலே எனக்கே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஒரு ஒரு நீதி கேட்டு ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறார். அதுல பாசிட்டிவ் அம்சங்கள்னு நிச்சயமா ஒரு 10 விஷயமா அது இருக்கும் இல்லையா? 90 தப்பா இருந்தா கூட ஒரு 10 விஷயம் இருக்கும் தானே. அதை இந்த வீடியோல பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜயினுடைய அந்த ஆர்ப்பாட்டத்துல சில பாசிட்டிவான விஷயங்களை ஆதாரங்களோட நம்ம காட்டணும். எதையுமே ஆதாரம் என்று பேசக்கூடாது. அதனால ஆதாரத்தோட காட்டலாம் அப்படின்னு யோசிச்சேன். சோ அதுதான் இந்த வீடியோ. அதனால விஜய உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்க தயவு செய்து இப்பவே நீங்க வந்து இந்த வீடியோ பாக்குறது நிப்பாட்டிடுங்க. ஏன்னா விஜயை பிடித்தவர்கள், விஜயை நேசிக்கக்கூடியவர்கள் மட்டும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா போதும். ஏன்னா அந்த அளவுக்கு நேற்று ஆர்ப்பாட்டத்தில் நடந்ததை நம்ம ஆதாரங்களோட சொல்ல போகிறோம். வீடியோக்குள் செல்வோமா? அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல்வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாம். தம்பி எப்பா எடிட்டர், நீங்க தான் முதல்ல பண்ணணும். எதுவுமே நம்ம ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாதுப்பா. நல்ல விஷயமா பாசிட்டிவா என்னைய டென்ஷன் ஆக்கிறாத. நீ உன்னோட நீ எதையாவது எடுத்து போட்டுற, என்னைய திட்டுறாங்க. சரியா? அதனால நீ என்ன பண்ற, நல்ல விஷயமா நீ ஒண்ணு பண்ணுவோம். நம்ம முதல்ல இவர்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஆதவர்ஜுனா பேசியிருப்பாரு. அதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து போடுப்பா. ஆதவர்ஜுனா பேசியிருப்பார் இல்லையா? அதுல ஏதாவது நல்ல விஷயத்தை எடுத்து போடு. அதுல இருந்து ஆரம்பிப்போம். போடுப்பா. அதுக்கான உடைய ஆர்ப்பாட்டம் தான் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, ஒவ்வொரு அரசு கொலைகளும் ஒரு நியாயம் இருக்கிறது. எப்பா நீ ஏன்பா என் உயிரை எடுக்கிறீங்க? எப்பா நான் என்ன பாசிட்டிவா ஏதாவது எப்பா ஆதவர்ஜுனா பேசினதான் போட்டிருக்க. ஏன்பா இது உண்மையில இப்படிதான் பேசினாரா? செக் பண்ணிட்டியா தம்பி? என்னப்பா எப்படி ஒவ்வொரு கொலையிலும் ஒரு நியாயம் இருக்குன்னு பேசியிருக்காரு. கொலையில நியாயம் இருக்கா? என்னடா இது எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஏன்டா நியாயம் இருந்தா அதுக்கப்புறம் ஏன்டா வந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? என்ன ஏயோ ஒண்ணும் புரியலையே தம்பி. அப்படி சரி தம்பி, அவரை பத்தி உனக்கு ஆதவர்ஜுனா பத்தி தெரியும். அவரு ஒரு பெரிய புத்திசாலியே வாழும் சாக்ரட்டிஸ் நினைச்சிட்டு இருக்கிறாரு பாவம். நீ ஏன் அவரோட எடுத்து போட்ட? நான் தான் போட சொன்னா? நான் தான் போட சொன்னேன். நான் சரி ஏதாவது புள்ள திரும்பி இருக்கும் கொஞ்சம் நல்லா பேசுவாப்ல நினைச்சேன். இல்ல தம்பி, அவரு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவிலேயே காஞ்சி சங்கராச்சாரியார நல்ல சாமியார்னு சொன்னவரு. அவரோட எடுத்து போட சொல்லிட்டேன். சரி விடுப்பா. ஆனா நீ வந்து அழிச்சு பிடிச்சு முதல்ல இருந்து வருவோம். கோட்டெல்லாம் அழி. நம்ம யாரோட போடலாம்? சூப்பர். சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சுன்னு அவர் பேசியிருக்காருல்ல. சட்டம் ஒழுங்கு அது அந்த மாதிரி ஏதாவது சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு தொடர்பான ஏதாவது வீடியோஸ் நல்லா நேற்று ஆர்ப்பாட்டத்தில் நடந்ததுல ஏதாவது ஒன்று எடுத்து போடு. சட்டம் ஒழுங்கு அது போடு. தம்பி, நான் உனக்கு சொல்றதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது தம்பி. நீங்க என்ன இவங்க தயவு செய்து தம்பி, நீங்க தாவேக்காவினர் என் மீது கோய்த்துக் கொள்ள கூடாது. இது என் எடிட்டர் பண்ற தப்பு. நீங்க உண்மையிலே என் எடிட்டர் மேல எல்லாம் கோவப்படணும். ஏங்க நான் உண்மையில பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு நியாயமா பேசணும்னு நினைக்கிறேன். சட்டம் ஒழுங்கு பத்தி பேசணும்னு நினைச்சா இவர் பாருங்க, நீங்க நேத்து பொது சொத்துக்கு சேதம் விளைவித்திருக்கிறீர்கள்னு அதை எடுத்து போடுறாப்ல தம்பி. ஆமா, பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சீங்களா? ஆமா, விளைவிக்க போய் தானே போட்டிருக்காங்க. அப்படி பொய்யாவும் போட மாட்டாங்க. தாவேக்காவினர் கூடும் இடங்களில் பொது சொத்துக்கள் பல சேதமடைகிறது, சூறையாடப்படுகிறது. இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லாம் வந்து பயப்படுறாங்க அப்படின்னு? ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலன்னு நேத்து ஒண்ணு புதுசா கிளப்பி விட்டீங்க. சென்னை மாநகர கமிஷனர் சொல்றாரு அனுமதியே கேட்கறது இல்லைங்க, நேரா கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. அனுமதி கேட்டா கொடுப்போங்கிறாரு. இப்ப அனுமதி கொடுத்தா நீங்க என்ன பண்ணி வைக்கிறீங்க? வந்து அங்கங்க ஏறுறது, தாவறது, குதிக்கிறது, ஓடுறது, எல்லாத்தையும் பிடிச்சு அடிக்கிறது, உடைக்கிறது, பொது சொத்துக்களை சேதம் விளைவிக்கிறது. இப்ப இது இப்படி ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? இதெல்லாம் யாருடைய சொத்து? நம்ம சொத்து தானே, மக்கள் சொத்து தானே, பொது சொத்து தானே. இதை சேதப்படுத்தலாமா? அந்த புரிதல் இருக்குதா? ஒரு ஆர்ப்பாட்டம்னா போய் ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டு வரணும். இப்படி பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சா என்ன பண்றது? நீ பார்ப்பா, நீ பேசாம இந்த விஷயம் போட்டு விட்டா நான் இப்ப திருப்பி நெகட்டிவா பேச வேண்டியது. நான் ஏதாவது பாசிட்டிவா பேசணும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது போடு தம்பி. வேற என்ன நீ ஏறு, நானே சொல்றேன். வேற என்ன போடலாம்? ஏதாவது நல்லதா ஏதாவது நடந்திருக்குமே பாசிட்டிவானா? இப்போ வந்தவங்க அங்க பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம ஒரு ஆர்ப்பாட்டம்னா எப்படி இருக்கணும்? பொதுமக்களுக்கு அன்பாக தாங்கள் சொல்ல வந்ததை பிரச்சனையை எடுத்து சொல்லி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். நீங்க அப்படி ஏதாவது இருக்கும் பாருங்க. நீங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஏதாவது எடுத்து போடுங்க. பொதுமக்கள் இதை எப்படி வரவேற்றார்கள் அது மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒண்ணு எடுத்து போடுங்க.
ஷோ என்ன தம்பி இது என்ன தம்பி சாலை மறியல் பண்ணிருக்காங்க தம்பி. பொதுமக்களுக்கு எல்லாம் பெரிய இடையூறு பண்ணி முன்னறிவிப்பு இல்லாம திடீர்னு போய் ரோட்ல உட்கார்ந்து போற வர வண்டி எல்லாம் மறைச்சு அதுல போற ஒருத்தரை பிடிச்சி திட்டி அப்படித்தான் மறைப்பேன் உனக்கு என்னையான்னு கேக்குறான். அந்த வீடியோ எடுத்து நீ போட்டிருக்க. இது இவங்க என்ன இப்ப இப்ப இந்த வீடியோ முழுக்க இப்படித்தான் போகுமா? பாசிட்டிவா எதுவுமே இருக்காதா? இப்ப ஆதவர்ஜுனா கொலையை நியாயம்ங்கிறாரு, பொது சொத்தை சேதப்படுத்துறாங்க, பொதுமக்கள்கிட்ட போய் வம்பிழுக்கிறாங்க. இனி ஒண்ணு பண்ணுங்க, நம்ம ஒண்ணு பண்ணுவோம். தொண்டர்களை தான் நம்பணும். தொண்டர்கள் ஏதாவது நியாயமா பண்ணிருப்பாங்க. தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் முடிந்த பிறகு அவங்க தொண்டர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படின்னு யாராவது பேசியிருப்பாங்க. ஏதாவது இருக்குதா? அந்த மாதிரி தொண்டர்கள் எப்படி இது பண்ணாங்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா? வச்சிருக்கியா? கரெக்டா போடுவியா? பாரு, நீ ஏதாவது போட்டு என்ன வம்புல சிக்க விடுற? நீ கரெக்டா வச்சிருக்கியா? போடு 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 பாப்போம். கட்சியினுடைய ஆர்ப்பாட்டத்திற்காக ஏற்றப்பட்டிருந்த கொடிகளையே சொந்த கட்சியினர் எடுத்து சென்றது அந்த கட்சியினர் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஐயோ என்ன தம்பி, கொடி கம்பத்தை கலாண்டு போயிருக்கானோ நீ அதை போடுற தம்பி. உனக்கு நான் சொல்றதே புரிய மாட்டேங்குது தம்பி. நீ பாசிட்டிவான்னு நான் சொல்றேன். என்ன தம்பி வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்றேன்னு கேக்குறியா? இல்லையா? ஒண்ணுமே பாசிட்டிவா இல்லையா? இதான் இருக்குதா? சரி, கொடி கம்பத்தை எதுக்கு கலாண்டு போனானுவோம்? இதுல இவனுங்க ஆட்சிக்கு வந்தா இவன் என்ன பண்ணுவான்னு யோசிச்சு பாரு. அவரு பாவம் அது 150 ரூபாய் 200 ரூபாய் 500 300 ரூபாய் 400 ரூபாய். ஒருத்தர் அவங்க வந்து கெட்டுறாங்க, கொடி கட்டி கொடுத்துட்டு போவாங்க. அந்த கொடி அவரு அடுத்த வேற ஏதாவது கட்சிக்காரன் வந்தானா அதுக்கு போய் ஊனணும். அவருக்கு அதுதான் பொழப்பு, வாழ்வாதாரம். அதை ஆட்டையை போட்டு போயிட்டானுவோம். சரி தம்பி, நம்ம இது செட் ஆகாது தம்பி. நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நான் ஒன்று சொல்றேன். ஒரு கூட்டத்தை கூட்டும் போது இப்ப நேத்து வந்து அவ்வளவு பெரிய கூட்டம், ஓகே. இப்போ கம்பேரிட்டிவ்லி நம்ம வந்து இந்த விமான சாகச நிகழ்ச்சி ஒண்ணு நடந்துச்சு ஞாபகம் இருக்கா சென்னையில? அது வந்து 5 லட்சம் பேரோ 15 லட்சம் பேரோ 15 லட்சம் பேர் கூடினார்கள் அப்படின்னு யார் சொன்னா? இவரே சொன்னாங்க. ஒன்றிய அரசே சொல்லிச்சு 10 லட்சம் பேர் வருவாங்க 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க அதை பாக்குறதுக்கு. அந்த கூட்டத்துல நிறைய பேர் மயங்கி விழுந்தாங்க. கடுமையாக விஜய் கடும் கோவப்பட்டாரு. அப்போ ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணும், அது வந்து அதுவே கடும் வெயில் காலம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அடிச்ச வெயில்ல பிச்சு எரிச்சு அன்னைக்கு அந்த மாதிரி டயத்துல வந்து மயங்கி விழுந்ததுக்கே கடுமையா கோவப்பட்டாப்ல. இப்ப நேத்து ஆர்ப்பாட்டமா எப்படி நடத்தணும், வர்றவங்க வெயில்ல மயங்கி விழாம எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணிருப்பாரு. ஒரு முன் உதாரணமா இருந்திருப்பாரு. அந்த மாதிரி வீடியோ ஏதாவது போடு தம்பி. வச்சிருக்கியா? போடுறியா? போடுறியா? பிரச்சனை பண்ண மாட்டியா? கரெக்டா போடுவியா? போடு. கூட்டமும் தாவேக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டமும் அங்கே அலையலையாக காணப்பட்டு வருகிறது. சிலர் அங்கே மயக்கம் அடைந்து கீழே விழக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அவர் போயா, எனக்கு வாயில ஏதாவது வந்துட போகுது. உனக்கு நான் சொன்னதே புரியல தம்பி. நல்ல ஆர்ப்பாட்டத்தை எப்படி நடத்தணும், வெயில்ல நடத்தும் போது அவங்க மயங்கி விழுந்துருவாங்க. அந்த மாதிரி இல்லாம ஏதாவது விஷுவல் போடுனா நீ கரெக்டா மயங்கி விழுற மாதிரி போட்டு வச்சிருக்கிய. சரி, தண்ணி எங்க தண்ணி கிடைச்சதா உங்களுக்கு? தண்ணி கிடைச்சதா? சும்மா நீ அது வீடியோ போடாத, நான் கூட பார்த்தேன். ஏதோ ஆமா, அரசு ஏற்பாடு பண்ணி தமிழ்நாடு அரசு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த குடிநீர் இதுல போய் தண்ணி குடிச்சிருக்காங்க. அது தப்பு இல்ல, அது எல்லாருக்கும் சேர்த்து தானே, அவங்களுக்கு சேர்த்தானே, என்ன திமுக காரனுக்கு மட்டுமா போட்டிருக்கு? ஆனா அதுல பாரு என்னன்னா, நான் ஒண்ணு கேக்குறேன். நேற்று வந்து இவங்க வந்து தமிழ்நாடு அரசு குடிநீருக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க ஒண்ணு, அங்கதான் எல்லாருக்கும் குடிநீர் கிடைச்சிருக்குது. அப்ப அத வந்து அந்த வீடியோ வைரல் ஆகுது. அது வந்து ஸ்டாலின் படம் போட்டிருக்குது, முதலமைச்சர் திறந்து வச்சிருக்கிறாரு. அதுல தாவேகா கொடி போட்டுட்டு சில தோழர்கள் போய் தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ இணையத்துல வைரல் ஆச்சு. நீங்க பாத்துங்க, நான் அதை காட்டி நேரத்தை வீணடிக்க விரும்பல. அந்த வீடியோ போட்டு பார்த்தீர்களா அப்படின்னு கேட்டா உடனே ஒரு 10 பேர் கேட்கான் இணையத்துல, ஸ்டாலின் என்ன அவங்க அப்பா வீட்டுக்கு ஆசையா செஞ்சாரு அப்படின்னு. அதாவது திமுக ஆட்சியில ஏதாவது நலத்திட்டங்கள் நடந்திருக்கு நம்ம பட்டியல் போட்டோம்னு வைங்களேன். திமுக ஆட்சியில எதை செஞ்சிருக்காங்க, அதை செஞ்சிருக்காங்க, இருக்கட்டும். என்ன அவங்க அப்பா வீட்டுக்கு ஆசையா செஞ்சாரு? ஆமாடா, நாளைக்கு விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அவங்க அப்பா வீட்டுக்கு ஆசையாடா வந்து எல்லாம் செய்வாரு. சந்திரசேகர் படம் இயக்கி சம்பாதிச்சு வச்சிருப்பார்ல, அந்த காசுல எடுத்துட்டு எல்லாருக்கும் செய்வாரு. என்னடா, அவரும் யாரா இருந்தாலும் மக்கள் வரி பணத்துல வேணா செய்ய போறாங்க. செய்யவே இல்லைங்கிறீங்க. செஞ்சிருக்குதுன்னு 10 திட்டத்தை சொன்னா அவங்க அப்பா வீட்டுக்கு ஆசையா செஞ்சாரு. எவன்டா அவன் அப்பா வீட்டுக்கு ஆசை செஞ்சான்? நாளைக்கு எஸ் ஏ சந்திரசேகர் சொத்தை வித்து கொண்டு வந்தா விஜய் வந்து எல்லாத்தையும் எல்லாம் செய்ய போறாரா? என்னடா பேச்சு இது? செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா வாழ்த்துங்க, பாராட்டுங்க. இது என்ன சிறுபிள்ளைத்தனமான பேச்சு? சரி விடுங்க, நான் அதுக்குள்ள போக விரும்பல. இப்ப இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. இது 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 இவங்க யாரும் சரியில்லை தம்பி. நீங்க பெஸ்ட் வந்து விஜயோட தான்.
விஜய் என்ன பேசினார் அதை எடுங்க தம்பி. அதுதான் முக்கியம் நமக்கு. விஜய் என்ன பேசினார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவர் கரெக்டா பேசியிருப்பாப்ல, கருத்தா பேசியிருப்பாப்ல. விஜய் நீங்க அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. விஜய் பேசியதை நீங்க இப்ப ஏதாவது தம்பி நான் திருப்பி சொல்றேன், பாசிட்டிவ் சொல்லு, பாசிட்டிவ் கேக்குதா தம்பி? இவன் இவன் கத்தியே எனக்கு தொண்டை தண்ணி போயிருங்க, எடிட்டர் கத்தி. அவன் எதையா போட்டு விட்டுறான், எல்லாரும் என்னைய திட்டுறீங்க. பாசிட்டிவா ஏதாவது இப்ப நீ போட போற, நல்லா தெரிஞ்சுக்க, பாசிட்டிவா போட போற. விஜய் பேசியதை போட போற. எல்லாரும் ரெடியா? எல்லாரும் எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. சூப்பர். இப்ப விஜய் பேசுனது போட்டு தம்பி, போடுங்க. சாத்தான்குளம் ஜெபராஜ் ஃபெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தனப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. தேதியில போக என்னத்தை போட சொன்னா நீ என்னத்தை போட்டு வச்சிருக்க? பாசிட்டிவா போடுன்னு சொன்னனே, நீ என்ன போட்டு வச்சிருக்க? அது சரி ரைட், ஒன்னும் சொல்லி குத்தம் இல்ல. தம்பி என்ன சொல்றாப்லன்னா, அண்ணன் நியாயமா தானே கேட்டிருக்காரு. விஜய் வந்து கிடுக்குப்படி கேள்வி போட்டிருக்காரு முதலமைச்சருக்கு, இது பாசிட்டிவ் தானேங்கிறான். அதாவது சிபிஐ விசாரணை வேண்டாம், சிபிஐ எதற்கு விசாரிக்க வேண்டும் அப்படி இப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் அநியாயங்கிற மாதிரிலாம் சொன்னீங்களேங்கிற மாதிரி பேசி வச்சிருந்தா நீங்க பாத்தீங்க. ஏதோ சிபிஐ சாத்தாங்குளம் ஜெயராஜ் தம்பி, அப்புறம் அவரு ஜெயராஜ் ஜபராஜ் இல்ல. ஆமா, அவர் விஜய் பேசிக்கிட்ட பொழுது எனக்கு ஜபராஜ் ஜபராஜ்ங்கிறாரு, அவர் பேர் ஜெயராஜ். ஓகே இருக்கட்டும். இப்ப ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் சாத்தான்குளத்தில் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கு ஏதோ அன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதை சிபிஐக்கு மாற்றுவதற்கு அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒன்ன பதிவு செய்கிறார். எவ்வளவு பச்சை பொய், எவ்வளவு அக்கிரமம், எவ்வளவு அரசியல் அக்கிரமம் இது. கோபம் வருதா வரலையா? சாத்தான்குளம் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்குல என்ன நடந்துச்சு? அவங்க இறந்தது எப்ப? 2020ஆம் ஆண்டு இந்த பிரச்சனை நடக்குது. 22 ஜூன் 23 ஜூன் 2 பேரும் அடுத்தடுத்து இறக்குறாங்க. 22 ஒருத்தர், 23 ஒருத்தர். 22 ஜூன் 23 ஜூன். ஆனா சிபிசிஐடிக்கு வழக்கு ஒப்படைச்சது எப்ப தெரியுமா? 29ஆம் தேதி. 7 நாள் கழிச்சுதான் சிபிசிஐடிக்கு வழக்கு போச்சு. நீங்க வந்து அந்த எஸ்பி மாவட்ட எஸ்பி வந்து அவர் மீது நடவடிக்கை எடுத்தது 30ஆம் தேதி. 30/6. நீங்க யோசிச்சு பாருங்க, 22ஆம் தேதி ஒருத்தர் இறந்திருக்கிறாரு. 30ஆம் தேதி தான் எஸ்பி மீது நடவடிக்கை எடுத்தார் யாரு? எடப்பாடி பழனிசாமி. அத சிபிஐக்கு கொடுக்கிறதுக்கு ஜூலை ஆயிடுச்சு. ஆனா 3 நாள்ல அடுத்தடுத்து மிக விரைவாக அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த உடனேயே அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனடியாக வழக்கு சிபிசிஐடிக்கு கொடுக்கப்பட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை உடனடியாக தொடங்கப்பட்டு அடுத்த நாளே இமிடியேட்டா இந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கும் போதே நீதிமன்றத்துல இவங்க போய் வழக்க போடுறாங்க. நீதிமன்றம் உத்தரவிட்டெல்லாம் சிபிஐக்கு கொடுக்கல, நாங்களே சிபிஐக்கு கொடுக்கிறோம். இந்த அரசு சிபிஐக்கு கொடுத்துருச்சு. யாரு? இப்ப இந்த விவகாரத்துல, அஜித்குமார் விவகாரத்துல. ஆனா அங்க என்ன நடந்துச்சு? மாச கணக்குல இழுத்தடித்தார் எடப்பாடி பழனிசாமி. அதுவும் இதுவும் ஒன்னா? சரி, இப்ப விஜய் சொல்றாருல, சிபிஐ விசாரணை அன்றைக்கு கொடுத்ததற்கு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது அதை குறித்து விமர்சித்தார் என்பது போல பேசியிருக்காருல. உண்மை அதுவான்னு கேட்டீங்கன்னா உண்மை அது இல்ல. சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டதே அன்றைக்கு திமுக. நான் அந்த ட்வீட்டை காட்டு தம்பி, போடு. அன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் போட்ட ட்வீட், ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் ஆகியோர் கொலை வழக்கை தமிழக அரசு முறையாக விசாரித்து ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், அப்பவுமே எப்படி போடுறாரு? நீங்க ஒழுங்கா விசாரிச்சு நடவடிக்கை எடுங்கன்னா அறிவுறுத்துறாரு. ஒருவேளை நீங்கள் ஒழுங்காக விசாரித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அது எப்ப தெரியும்? விசாரணையின் போக்குல தெரிய வரும். அப்படி நீங்க ஒழுங்கா விசாரிக்கலன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நாங்க என்ன செய்வோம்? சிபிஐ விசாரணை கேட்டு திமுக வழக்கு தாக்கல் செய்யும். முதலமைச்சர் என்னைக்கு போட்டிருக்காரு? இது டேட்டோட சொல்றேன், ஜூன் 27, 2020 1:37 PM. ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ், அரெஸ்ட் கில்லர்ஸ் ஆஃப் ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் போட்டிருக்காரு. இங்க அரெஸ்ட் கில்லர், நீங்க ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் கேக்குறீங்க. அஜித்குமார் விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு
சட்ட ரீதியாக எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து முடிக்கப்பட்ட பிறகு 10 நாள் கழிச்சு நீங்க வந்து போராட்டம்னு சாவகாசமா வரீங்க, ஷூட்டிங்க முடிச்சுக்கிட்டு. அதுவும் ஷூட்டிங் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீன்னு நினைச்சு நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, ஷூட்டிங் இல்லாத நாளா பார்த்து. அதுவும் இதுவும் ஒண்ணா நான் கேட்கிறேன். அப்போ எவ்வளவு பச்சையா விஜய் போய் சொல்றாரு பாருங்க. ஸ்டாலின் நீங்க ஒழுங்கா விசாரணை நடத்தாவிட்டால் சிபிஐ விசாரணை கேட்கும் திமுக என்று சொல்லிய பிறகும் கூட துணிந்து பச்சையாக ஒரு பொய் சொல்லுகிறார்கள். என்னன்னு, அன்னைக்கு சிபிஐ கொடுத்ததை ஸ்டாலின் விமர்சித்தார் என்று சொல்லுகிறார்கள். சிபிஐ கொடுத்ததை வந்து அவர் எதிர்த்தது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எவ்வளவு அரசியலில் ஆபத்தானவர்கள், இவர்கள் பாஜகவை விட ஆபத்தானவர்கள் என்பது உண்மையா இல்லையா? தயவு செய்து புரிஞ்சுக்கணும். மனசாட்சியோட பேசு. நீங்க எவ்வளவு ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குல மாச கணக்குல இழுத்தடிச்சாங்க, நடவடிக்கை எடுப்பதற்கே பல நாட்கள் ஆச்சு. 2 வாரம் 3 வாரம் கழிச்சு தான் ஒவ்வொரு போலீஸ் அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பதற்கே அரசு வந்துச்சு. ஆனா இவ்வளவு விரைவாக நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் முடிச்ச பிறகு நீங்க எல்லாம் சாவகாசமா போராட்டத்துக்கு வருவீங்க. போராட்டத்துக்கு வந்து அங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிப்பீங்க, போக்குவரத்துக்கு இடையூறை ஏற்படுத்துவீங்க, போற வர பொதுமக்கள்கிட்ட சண்டைக்கு போவீங்க, கொடிக்கம்பத்தை கலாண்டு போவீங்க, பச்சையா பொய் சொல்லுவீங்க. என்ன சார் நியாயம்? மனசாட்சி வேண்டாம்? அரசியல் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்ல, நான் நியாயமா பண்ணுங்க. குறைந்தபட்சம் ஒரு அறம் வேண்டாம்? இப்படி பச்சையா பொய் சொன்னா இதையே எல்லாரும் வேடிக்கை பார்க்கணுமா? இதுக்கு ஒரு 10 பேர் வருவான், கேட்டா அவன் தன்னை நடுநிலையாளருங்கிறான். இந்த மாதிரி நியாயமான கேள்வி கேட்கிற என்னையே திட்டுறான். நான் இப்ப கேட்டதுல ஏதாவது ஒண்ணு ஆதாரம் இல்லை நீங்க சொல்லுங்க. ஆதாரமற்ற கேள்வியை தான் நான் கேட்டிருக்கேன். மனசாட்சியோடு பேசுங்க. நான் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு, தமிழ் சொந்தங்களுக்கு, முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு, சிறுபான்மை சமூக தோழர்களுக்கெல்லாம் நான் பணிவோடு கேட்பது, திரையில் விஜயை ரசியுங்கள், அது வேறு. ஆனால் வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்வீர்கள் என்று சொன்னால் இந்த லட்சணத்தெல்லாம் போய் நிற்கும் நாடு. அவர் கூட இருக்கிற கூட்டம்லாம் என்ன மாதிரியான கூட்டங்களோ நேற்று பார்த்திருப்பீங்க. அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு ரசிகர் மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை மட்டும் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருவர் எந்த அடிப்படையில நாடாளுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது என்று அவர் நம்புகிறார், நீங்கள் நம்புகிறீர்கள் எனக்கு தெரியல. தகுதியை வளர்த்துக் கொள்ளட்டும், வரட்டும். ஆனா இன்றைய தேதியில் அவர் நேற்று நடத்திய ஆர்ப்பாட்டம் என்பது மிக 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 என்ன சொல்றது, பச்சையான அரசியல், அறமற்ற அரசியலுக்கு புறம்பான ஒன்று என்பதை மட்டும் உறக்க சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.